வைத்தியரே, நான் எப்ப போவேன்? 2 நாள்ல போயிருவியா? வீட்டுக்கு போயிருவியா? வைத்தியரே, வைத்தியரே, என்ன உனக்கு? உடம்புல வியாதிங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. இங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்க. இங்க என்ன இருக்கு? இல்ல, இதயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. உடம்புக்குள்ளார இதயம் இருக்கு, இதயத்துக்குள்ளார என்னப்பா இருக்கு? அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. டெஸ்ட் பண்ணுங்களேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டா உனக்கு மூளை கூட கிடையாது. உங்களுக்கு துப்புரவா தெரியல? எனக்கு துப்புரவா தெரியலையா? ஆமாங்க, ஏதோ ஒண்ணு இருக்குங்க. எனக்கு தெரியாம என்ன வியாதி? அப்ப நீங்க யோசனை பண்ணி வைங்க, நான் பெட்ல அட்மிட் ஆக்கிறேன். ஏய், நீயே வந்த, நீயே வியாதி இருக்க, நீயே அட்மிட் ஆயிட்ட. எந்தரா? எனக்கு என்னமோ இங்கே தங்கணும் போல தோணுது. ஏண்டா இது என்ன லாஜா? எந்தரா? என்னப்பா நீங்க அவரை ஏன் போன்னு விரட்டுறீங்க? அதான் ஒரு கட்டில் காலியா தானே கிடக்கு. நமக்கு தேவை துட்டு தானேப்பா. என்னப்பா நீங்க நீங்க சீக்கிரம் பணம் சேர்த்தா தானே எங்க கல்யாணம் நடக்கும். இல்ல, ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தப்பா. என்னடா பேரு? செவத்த கண்ணுங்க. ஏய், செவத்த கண்ணு எழுதிக்க. எந்த ஊரா? உனக்கு எப்படி தெரியும்? இல்லையா, நான் சொல்ல இவர் சொன்னாரு. அப்போ நீ பேசலையா? இல்லையா, நான் பேச, இவர் தான் பேசினாரு. அப்படியா? ஆமா. என்ன பண்ண நீ? இல்ல, படுன்னு சொன்னப்பா. யோ பையா, நீ வேற என்னப்பா நீங்க வர வர எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா? ஐயா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்தா என்ன, சேர்த்தாட்டி என்ன, அவர் யாரோ நான் யாரோ, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். பக்கத்து ஊர்ல ஒரு கிழவி இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு இருக்குது. நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். இங்க வந்தவன் எவனும் தப்பிக்கவே முடியாது. ஆடாதோட இலையே, அஞ்சல மச்சி, கடுக்காயே, முஸ்காயே, முடக்கத்தானே. என்ன ஒரே பச்சலையா போட்டு வர்ணிக்கிறீங்க? நீ வைத்தியர் பண்ணாச்சா, அதான் மூலிகையா வந்து விழுகுது. ஆமா, என்ன வர்ணிக்க மாட்டியாக்கும்? வர்ணிக்கிறேன். தாரோடு தலையழகா, அமாவாசை இருட்டழகா, நெய்வேலி நிலக்கரியே, நேத்து பழுத்த நவாப்பழமே, ஏ ஈச்சம் பழமே. ஆமா, இந்த கருப்பு பழமும் இந்த செப்பு பழமும் எப்ப ஒண்ணா சேர்றதான்? உடனே சேர்ந்துருவோம். ஒப்ப சம்மதிக்கட்ட உங்க கூட ஓடி வந்துடுறேன். என்ன எடுத்து சொல்றேன்? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிற பழம் நகை எல்லாத்தையும் வலிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல. மாப்பிள்ளை இருங்க, நீங்க என் ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்ததுக்கு காரணமே என் பொண்ணை டாவடிக்கிறதுக்கு தானே? அப்பா அப்பா, நானும் அவரும் முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டோமா, அப்ப இருந்து அவர் மேல எனக்கு ஒரு இது. புரியுதுமா, இனிமேல் மாப்பிள்ளை எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம சொத்து சொகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேர்லயே எழுதி வச்சு உன்னை அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்க போறேன். அப்படியா மாமா? ஆமா. நீங்க வைத்தியராச்சா, ஏதாவது ஒண்ணு பண்ணிருவீங்கன்னு பயந்து போயிட்டேன். பயப்படக்கூடாது மாப்பிள்ள, உங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக நான் ஒரு லேகியம் தர்றேன். விடுங்க, பின்னிடுறேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க, உட்காரு. அம்மா நீ போய் உள்ள போய் வேலைக்கு அப்பா. போமா. மாப்பிள்ளை என்ன பண்ணு எனக்கு தெரியாதா? உள்ள போய் படு. மாமோய், நானும் உள்ள போய் படுத்துக்கிட்டுமா? உள்ள போய் படுறியா? கோழி கூட்டுக்குள்ளார போய் படுறேன். ஏதோ ஒண்ணு தர முடியல, சீக்கிரம் கொடுக்கல. வர்ற மாப்பிள்ள, ஏன் அவசரப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு வழி உங்களை. என் பொண்ணையா கடத்திட்டு போலான்னு பாக்குற? தைரிய லேகியம் வேணுமா உனக்கு? தைரிய லேகியம்? நாய் லேகியத்தை கொடுத்து உன்னை நாய் மாதிரி நான் அலைய வைக்கல. நான் நாட்டு வைத்தியம் இல்ல. மாப்பிள, இத சாப்பிடுங்க, அப்புறமா பாருங்க. பார்த்து மயங்கி போன நேத்து, மனசு வச்சா இன்பம் வரும், பழைய நிலைய மாத்து. எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே மாப்பிள? சந்தோஷத்தை விடுங்க, இப்ப சாப்பிடறே லேகியா. இதோட எவக்கிட்டு எப்ப தெரியும்? 48 மணி நேரத்துல தெரியும். நீங்க படுங்க. நீங்களும் கொஞ்சம் கூட படுங்களேன்.
உங்க பக்கத்துல என் பொண்ணுதான் மாப்பிளை படுக்கணும். நாளைக்கு நாளையில இருந்தல, காலையில இருந்தே. காலையில இருந்தா ஜிம்மி என்ன நாய் ஊழ விடுற மாதிரி விடுற? இல்லையே, நான் கொட்டாவில விட்டேன். கொட்டாவியா விட்ட? எங்க இன்னொரு தடவை கொட்டாவி விடு. இது நாய் ஊழ விடுற சத்தம் தான். அப்படியா? அண்ணே, யாராவது சாகர மாதிரி இருந்தா தான் நாய் ஊழ விடும்னு சொல்லுவாங்க. நான் 3 பேர் இருக்க, யாரும் சாக போறோமோ? ஏன் கஷ்டப்படுறீங்க? இன்னும் 2 தடவை விட்டுறேன், எல்லாரும் போய் சேர்ந்துருங்க. என்ன காலங்காத்தால நாய் ஊழிட்டுக்கிட்டு இருக்கு? ஐயோ, செவத்தகண்ணு நாய் மாதிரி ஊழிட்டுக்கிட்டு இருக்கு. செவத்தகண்ணு, கருத்தம்மா, ஐயோ, ஐயா, என்னது கட்டில் கடையில போய் ஒளிஞ்சுக்கிட்ட? இப்பெல்லாம் எனக்கு இங்கேயே படுத்து கொடுத்தோம். ஐயா, சீ, வா வெளியில. கையில இருந்து பாலு எனக்கு, உனக்கு தான். எனக்கா? உனக்கு தான். இந்தா. பண்றானா? பண்ணிட்டு அதுக்காகத்தானே நாயில எங்கேயுமே கொடுத்தேன். ஏடா வைத்தியர் பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா? என் பொண்ணை கட்டிட்டு இந்த வீட்லயே மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சீல்ல, இதே வீட்டுல நீ நாயாக்குறா நாயே. நீ முதல்ல உள்ள போமா. ஒரு கப்பு டீ. அண்ணா, இனியோட 75 ரூபா ஆச்சு. சரி சரி. ஏன் நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பொறையவே பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு மனசுக்குள்ள ஒரு குறை, அதான் புறையே பாத்துக்கிட்டு இருக்கேன். வானத்துல ஒரு பொறை இருக்குதுல்ல, பார்க்க வேண்டியதானே? எனக்கு அந்த புறம் பிடிக்காது, இந்த புறம் தான் பிடிக்கும். டீ கடைக்கார, எந்த நாய்க்கு எதையோ புடிச்சிட்டு போகுது, எனக்கு வகுறு பசிக்குது, ஒரு பொறைய போடுங்க. ஏன் எனக்கு போட்ட பொறைய நீ கவன? ஏன் இவ்வளவு சிரமம்? கையிரண்டு இருக்கதெல்லாம் ராசா. யோ, என்னையா லொல்லு லொல்லுட்டு பொறை காசு குடியா? பொறைக்கிறவெல்லாம் வச்சுட்டா மூஞ்சில சுடுதண்ணி ஊத்து. நாய் பிடிக்கிற காப்பி இங்க இந்த அகத்தியனை காணோம். அப்பா அப்பா, அப்பா, கொஞ்சம் இருங்கப்பா. என்னப்பா நீங்க இவருக்கு நாய் லேகியத்தைய கொடுத்து இப்படி நாயா அலைய விட்டுருக்கீங்க? மாத்து மருந்து கொடுங்கப்பா. பெத்தவங்களுக்கு தெரியாம பொண்ண லவ் பண்ணி தூக்கிட்டு போற நாய்க நாயாத்தான் அலையணும். ஐயோ, நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். எப்படியாவது இவரை மனுஷன் ஆக்குங்கப்பா. நான் மிருகமானாலும் ஆவணே ஒழிய இவனை மட்டும் மனுஷனாக்க மாட்டேன். அது இந்த நாட்டுக்கு நல்லதில்ல. இதுதான் இவனுக்கு கடைசி பிறவி. நீ முதல்ல உள்ள போ. அப்பா, என்னப்பா? அப்பா, என்னப்பா ஆச்சு? வெறு நாய் கடிச்சாலும் பரவாயில்ல, வெறி நாய் கடிச்சிருச்சு. அப்பா, அவருக்கு சரியாயிடுமா? வாவ். ஐயோ, வாவ். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? 2 பேரும் லொல்லு லொல்லுங்கிறாங்களே. 2 பேரும் கொலைக்கிறாங்களே. அப்பா, ஐயோ, உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. விட்டா 2 பேரும் கடிச்சுக்கிட்டே செத்துருவீங்க போல் இருக்க. அப்பா, இந்த பொறையாவது சாப்பிடுப்பா. ஏண்டா புடுங்குற நாயே? ஐயோ, இந்த நாய்ங்களோட பெரும் போராட்டமா போச்சு. உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஆண்டவன் தான் வரணும். ஐயோ, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கருத்தமா? வாங்க வாங்க வாங்க. ஏதோ தேர்தல்ல நிக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தான் என்னால கூட மாட ஒத்தாசை செய்ய முடியல. அது இருக்கட்டும், ஏன் உங்க நாய் மாதிரி கட்டி போட்டுருக்க? அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? நான் இவரை லவ் பண்ணேன்றதுக்காக எங்க அப்பா இவருக்கு நாய் லேகியத்தை கொடுத்து நாயா மாத்தி விட்டாரு. ஆமா, அன்னைக்கு சிவத்தகன சொன்னா, அன்னைக்கு கொஞ்ச நேரம் இருந்துச்சு. இப்ப முத்தி போச்சுங்க. அப்பா மாத்து மருந்து குடுக்கலன்னு அத்தா நாயை கடிச்சு வச்சு விட்டாரு. இப்ப அப்பாவும் நாய் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இதுக்கு நிறைய மெடிசன் வந்துருச்சு. டவுன்ல நாய் கடிக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஊசி போட்டா போதும், எல்லாம் சரியாயிரும்.
முதல்ல அதை செய்யுங்க. சரி கண்டிப்பா செய்றேன். ஏன்டா சோதனை எப்படி இருக்க? ஐயா நான் ஒண்ணும் கேட்கலப்பா. ஐயோ, ஐயோ, இங்க வந்துடுறேன். சரியா போயிடும். இனிமே வள்ளுங்க மாட்டீங்க. ஒரு ஊசி போட்டது 100 ஊசி போட்டவா இருக்கு. பின்ன நாய மனுஷனாக்குன்னா சாமான்யமா? எந்த ஊர் நீங்க? நாய்க்கம்பட்டி. கிழிஞ்சது. டாக்டர் சௌரியம் ஆயிடும்ல? 2 நாள்ல சௌரியம் ஆயிடும், கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு பொணவாடை மட்டும் படக்கூடாது. அப்ப நீங்க ஏன் முன்னாள் நிக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டாக்டருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்க? அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். நீ அவங்களை அவுத்தோடு அவராட போறோம். வாங்க. ஏமா என்ன கைத்துல கட்டி போட்ட? டேய், அவ்வளவு விடுடா. ஏய், அது என்ன அப்படி குத்து குத்து இருக்கிற? மருந்த சந்தன மாதிரி ஆடுறா. அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். வைத்தியரையா இங்க கொஞ்சம் வாங்கல. இவங்களோட ஒரு அக்கப்போரா போச்சு. எதுக்குடா கூப்பிட்ட? வயிறு எரியுதுங்க. என்னடா சாப்பிடுற? மீன் குழம்பு. யாரு கொடுத்தா? நான் தாங்க கொடுத்தேன். எதுக்கு கொடுத்த? நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னாரு. ராத்திரிக்கு இவனும் சேர்த்து போயிருவா. இவனை தூக்கிட்டு போ. திங்கிறான் பாரு. குறாதா? ஏய்யா அவன் மட்டும் கோழி பிரியாணி திங்கிறான். கோழி மூட்டுற? அவன் கோழி மூட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டேன். நீ என்னடா சாப்பிடுற? பிரியாணி. ஏண்டா இது என்ன முனியாண்டு விலாசம் நினைச்சிட்டீங்களா? அவன் மீன் குழம்பு சாப்பிடுற, நீ பிரியாணி சாப்பிடுற. குறாதா? என்னடா வியாதி உனக்கு? பிபி. பிபி இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிபின்னு ஊத்திடுவாங்க. ஏமா அவன் கேட்கறான்னு கொடுக்குற அறிவில்ல? அவர் தாங்க ஆசைப்பட்டு கேட்டாரு. ஆசைப்பட்டு கேட்டாதான் விஷத்தை கொடு. என்ன படுற? ஏன் இந்த ஆளு பிடிக்கிட்டே இருக்கிறான்? எத்தனை நாளைக்கு தான் இந்த மூலிகை அரைச்சு உருண்டையா உருட்டி 1 ரூபா 2 ரூபாய்க்கு எப்ப வித்து எப்ப பணக்காரனா வருது? பேசாம நாட்டு மருந்து அரைக்கிறத விட்டுட்டு நாட்டு வெடிகுண்டு செய்யலாம். அதுக்கு தான் இப்ப கிராக்கி. 4 பில்டிங்க்கு வச்சமா, 4-5 பேர் மேல வீசினமா, 4-5 லட்சத்தை சம்பாதிச்சமான்னு இருக்கணும். இந்த வைத்தியருக்கு பொழைக்கவே தெரியல. ஆமா ஆமா. எங்க இருத்தம்மா? நேத்தம் பொண்ணு தனியா சந்திக்கு போயிருக்கா. கூட போகாம எங்க போயிருங்க? இல்லைங்க, எங்க அப்பா கூட காட்டுக்கு மூலிகை வரைக்கும் போனதுங்க. ஏன் நீ உங்க அப்பனை சேர்ந்து மூலிகையில டீசல் கண்டுபிடிக்க போறீங்களா? உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கிறேன்? என் பொண்ணு எங்க போனாலும் வந்தாலும் கூடவே போகணும், கூடவே வரணும் சொல்லிருக்கிறேன். இனிமேல் என் பொண்ணு தனியா போனா சட்டையா நீ வச்சுட்டுயா? இங்க பாரு மீனா, உனக்கு ஐஸ் வேணும்னு சொல்லி இருந்தா நான் வீட்லயே ஐஸ் பேக்கெட் வச்சு கொடுத்துருப்பேன். இனிமே ரோட்ல கிடைக்கிற கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுறத நான் பார்த்தேன். கொப்பனா இருக்க மாட்டேன். டாடின்னு கூப்பிடுங்க. பிட் அடிச்சுனுங்க. அதெல்லாம் கொப்பங்கிட்ட வச்சுக்கோ. இதுக்கு தான் சொந்தக்கார பிள்ளைங்களை வீட்டுல வச்சு கூடாது. நீ சாப்பிடுமா. என்னடா பீஸ் போன பல்ப் மாதிரி வந்து நிக்கிற? நீங்க பாட்டுக்கு சந்தையில ஆளுகளே விட்டு விட்டு ஆயா உட்காந்துட்டு சாப்பிடுறீங்க. நம்ம ஆளுகள்லாம் பால் அடிச்சுட்டு வரைக்கிட்டாங்களா? நீங்க வேற. நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து அடிச்சு வரைக்கிருப்பான். என்னடா சொல்ற? பாலுகிட்ட அடி வாங்க முடியாம நம்ம ஆளுகள்லாம் ரவுடி தொழில் ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிட்டானுங்க. அந்த அளவுக்கு அடிச்சுட்டானா? பின்னு பின்னு விட்டால. பாலு உண்மையிலேயே ஒரு வீரன். நீ என்ன அவனை தூக்கி வச்சு பேசிட்டு? ஆமா, ஒரு சின்ன பப்பா இடுப்பு தூக்கி வச்சு நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஏங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? அதனால தான்டா ஒண்டிமுத்து சின்ன வயசுல இருந்து உன்னை கூட வச்சிட்டு இருக்கிறேன். வாங்க, கை கால கழுவிக்குங்க. கழுவுங்க. இந்தாங்க தொடச்சுக்குங்க. கொடுங்க. நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். ஏமா என்ன அப்பா கவனிப்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏய் நீ சுமாரி. டேய் சந்தையில நீ ராமசாமி ஆளுங்களை அப்படி கவனிச்சப்போ பெத்தப்ப நான் இது கூட கவனிக்க கூடாதா? ஸ்டார் டிவில டேய் ஒலவாய மூடலாம், ஆனா ஊர்வாய மூட முடியாதா? எவன் எக்காடு கட்டு போனா உனக்கு என்னன்னு சொல்ல வரீங்க? அது எனக்கு தெரியுது. ஏன் கண்ணுக்கு முன்னாலே ஒரு அணியை நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்லவனா வளர்த்தீங்க பாருங்க. அது தாண்டாமங்கனே நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா அமெரிக்காலயோ லண்டன்லயோ நான் போய் செட்டில் ஆயிருப்பேன். இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. சத்தியம்மா ஒன்னும் கட்டிக்கிட்டு என்ன பெத்துக்கிட்டு அவஸ்தையா கேட்டு சும்மா இருக்கே. டேய் நான் உனக்கு தனியா நான் அவன்கிட்ட மாட்டி விடுறேன். திட்டினா அப்பதான் மாட்டி விடுவேன். டேய் அவர்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? உனக்கு பசியா இருக்கும், வா சாப்பிடலாம். நான் வெட்டி பேச்சு பேசுறேனா? என்ன கட்டின பொண்டாட்டியும் மதிக்கல, பெத்த மவனும் மதிக்கல. அடியே அவனை வெட்டி பேச்சு பேசி ஊர் சுத்தாம எழுதி போட்ட வேற என்னாச்சு போய் பார்த்து வர சொல்லு. ஏன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? வரும்போது கேட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் வரும் இருக்காங்க. வேலை கிடைக்கணும் பேசிக்கிறேன். போடா.
ரொம்ப முறுக்காங்க மீச கையில வந்துட போகுது. டாய் அடடா நம்ம வைத்தியர் பொண்ணு அடி பலமா படிச்சாமா. மோதம் யாரு காட்டெருமையாச்சே. அம்மா சோடா வேணுமா, கலர் வேணுமா, பெப்சி வேணுமா, ஆரஞ்சு வேணுமா, ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, ஆலிசி வேணுமா, ஒன்விட்டா வேணுமா? பூஸ்ட் வேணுமா? வேற என்னமா வேணும் சொல்லுமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், வலிக்குது. ஏயா பாத்து வரக்கூடாது. பார்த்ததுனால வந்து விழுந்தேன். என்னையா திமிரா பேசுற? ஐயோ, அவர் மேல தப்பு இல்லைங்க. ஒரு பொண்ணு நீளமா ஜடை போட்டுட்டு போச்சா, அத பாத்துட்டே போய் நான் தான் அவர் மேல மோதிட்டேன். நீ பொம்பளை பிள்ளமா, நீ எப்படி வேணாலும் வரலாம். இவனுக்கு அறிய வேண்டாம். ஐயோ ஏயா பொம்பளை பிள்ளை மேல மோதனம் இல்லாம முனைகிட்டா இருக்க. ஐயோ நல்ல அடியா. ஏன் அடிக்கிறீங்க? இதான் அடிக்க சொன்ன. ஐயோ சைக்கிள் விழுந்து எனக்கு உடம்பு நல்ல அடியா. அத முதல்ல சொல்லக்கூடாதா? ஆளியா தூங்க வாங்க. பாத்து எந்திரி வா. நீ எந்திரி. ஐயோ, பரவாயில்ல. பரவாயில்ல எந்திரி. பாத்து என்ன வந்தாலும் முடியா? சரிங்க. பாத்து வேண்டாமா? வரமா. பாவம், என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. சேச்சே, நான் அதுக்காக வருத்தப்படல. என்ன ஒண்ணு ஒருத்தனாவது என்ன வந்து விசாரிக்கல தான். நீங்க வைத்தியர் பண்ணா Yes. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? Oh, no. ஏன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு கேக்கட்டுன்னு எங்க அப்பா வெயிட் பண்றாரு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களை மாதிரி தாங்க. ஆ. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை செடி வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க பண்ண சொல்லல, ஆ. உங்க வயசை கேட்டேன். Sweet 22. ஓ, உங்க ஏஜ் என்ன? அம்பளைக்கு வயசு இருக்கு. பாலு, யோ பாலு, பாலு நிலையா உனதான். என்னம்மா என்னம்மா கூப்பிட்டு பேசாம நிக்கிறீங்க? என்ன பால்காரரு, பால் கொடுக்க போறீங்களா? ஆமா, வீட்டுக்கு வீட்டு பால் ஊத்தாம நான் என்ன பாத்தீங்களா ஊத்துறேன்? என்னம்மா என்னைக்கு இல்லாம எந்த கேள்வி கேக்குறீங்க? நான் கேட்கணும்னு நினைச்சா கேட்டுடுவேன். அம்மா, பால் என்ன வெள்ளையா இருக்கு? அம்மா சுத்தமான பாலுமா. சுத்தமான பாலுன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்துமா கிட்டலுக்கு எந்த கேள்வி கேக்குறீங்க? சரி, இப்ப உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணும்? எனக்கு இந்த லிட்டர் கணக்குல வேணாம், அப்படியே மொத்தமா வேணும். அப்படியே வா. ஏன்னா எனக்கு இந்த பாலு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா பால் இல்ல பால். யோ, நான் அப்படித்தான் சொல்லுவேன். வரட்டா பாலு? அம்மா பால் அது கொண்டு போய் வீட்டுல கொடுத்துரு. மீனு மீனு ஏமா மீனு உன்னை எங்க தர இங்க உட்காருக்க? வாங்க தம்பி, என்ன வேணும்? மீனா? ஆமா, என்னென்ன மீன் இருக்கு சொல்லுங்க, வளைச்சு பிடிச்சு வாங்கிடுறேன். கெண்டை மீன் இருக்கு, கெளுத்தி மீன் இருக்கு, வெறா மீன் இருக்கு. உங்களுக்கு என்ன மீன் வேணும்? எந்த மீனா இருந்தா நல்ல மீனா கொடுங்க. எல்லாமே நல்ல மீன் தான். சந்தேகமா இருந்தா தொட்டு பாரு கண்ணு. ஆஹா, நான் விலைக்கு வாங்காம எதையும் தொடறது இல்ல. நீ என் தங்கமாச்ச சில இதுல இருக்க, அதை வாங்காதுக்கு முன்னாடியே அதை போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு வாங்காமே போட்டு போயிருங்க. ஏன் பாட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா வாங்குற மாதிரி தெரியலையே. என்ன பாட்டி, மீன் ரொம்ப துள்ளுது. அது வெறா மீன் அப்படித்தான் சொல்லும். கழுத்தை பிடிச்சி அமுக்குனா சரியா போகும். அமைக்கிறோம். ஏன் பாட்டி, கெண்ட மீன்ல செதில் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்கு. 2000 சேப்பா சரியா போகுது. வாங்கிட்டு போய் உரசா போடுவானா? ஆமா, கிலோ என்ன விலை? விலைய எதுக்கு கேட்டுக்கிட்டு? ஓ மீன் ஆச்சா, அள்ளிவிட்டு போறாச்சா? அப்போ எல்லாத்துலயும் சேர்த்து 2 கிலோ கொடுங்க. அப்பாடா, விக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்து இந்த மீன் உனக்குன்னு கொடுத்து வச்சிருக்கு. ஆமா ஆமா. இந்தாங்க பாட்டி, வச்சுக்கோங்க, நான் வர்றேன். பாட்டி, மீன் வாங்க காசு இருக்கான்னு கடவுளை சொல்லுங்க. காசு இருந்தா மட்டும் எதையும் வாங்கிட முடியாது. எதுக்கும் கொடுப்பன வேணும். உனக்கு ஒரு பால்காரன், எனக்கு ஒரு மீன். மகராஜா, நல்லா சொல்லிட்டு போறப்பா. ஓஹோ, நான் அன்னைக்கு பால்காரனை வச்சு வம்பு பண்ணதுனால இன்னைக்கு மீன் கடையை வச்சு வம்பு பண்றியா? பார்க்கலாம். சந்தைக்கு இவர் போக வேண்டியதானே? ஏன் ஆட்டா கூட்டி போறாரு? வேலை முடிஞ்சு வந்தா யார் நமக்கு சோறு போடுறது?
வேணும்னா நான் போடுட்டா? வந்து போடு. நீயா? நீ இப்படி வந்த? கதை திறந்துருந்துச்சு வந்தேன். திறந்து வந்துடுறா? ஊவா என்ன விளையாடுறியா? எதுக்கு வந்த? அது கதையா? வண்ண பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்கவா? பாத்துட்டு இல்ல முதல்ல கிளம்பு. உங்ககிட்ட நிறைய பேசணும். இத்தனை கூட பேச முடியாது. முதல்ல கிளம்புனே. அடா போன்னு சொல்ற முனைகிட்டு இருக்க என்ன? வாடி சீக்கிரமா. சும்மா நொய் நொய் நொய்ன்றா. ஐயோ எங்க அப்பா மட்டும் போட்டிருக்க. இப்படி பார்த்து தப்பா நினைப்பாங்க. நீ சீக்கிரம் ஓடி போயிரு. நான் போக மாட்டேன். போக மாட்டேங்கிற? அப்போ குளத்தங்கரைக்கு வரணும். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரணும். அட கண்டிப்பா வர. நீ போ. ஏண்டே அப்பாடா. பாலு வந்து என்ன போடுங்க? இனி போகாத. இங்கே ஒளிஞ்சிட்டு அப்புறமா போ. இங்க ஒளிஞ்சிருது. இங்க ஒளிஞ்சுக்க. நேரங்க அப்பா இங்கே வருவாரு. இங்க வா. அப்படி உட்காரு. ஐயோ இது மிளகா பாயாச்சு. பரவாயில்ல. டேய் என்னடா திருவிழா கூட்டத்துல தோஞ்சு போன மாதிரி திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். ஆமா நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. அப்பா ரொம்ப பசியா இருப்பாருமா. நீ கூட சாப்பாடு போடு. அவரு இப்பதான் 5-6 கலர் குடிச்சாரு. குடிச்சாரா? குடிப்பாரு. இவனு ஊத்து. ஏய் அவனுக்கு வேற வேலை கிடையாது. போய் சமடி போடி. சந்தை போடுதா? தூக்கமா வருதா? சீக்கிரம் படுங்க போங்க. அங்க போறீங்க? படுக்கிறதுக்கு பாய் வேணும்டா. நீங்க பாயில படக்கூடாது. தரவே படுங்க. அந்த பாயில படுத்தா எனக்கு தூக்கம். அதான் ஏன் பாய் அதுல நீங்க படக்கூடாது. ஏய் என்னடா ஓன் பாய் ஏன் பாய் பேசுற? எனக்கு பாய தொடப்படாது. பாய தொடப்படாது. ஏன்டா பாய் நட்டமா நிக்குது? சும்மா ஒரு அட்ராக்ஷன் படிச்சிருக்கேன். என்ன அட்ராக்ஷனோ எவ்வளவோ. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. மிளகா நெடி ஜாக்கிரதை. ரொம்ப நெடி ஓவர் நெடி. ஏன்டா மோனே ஒரு தும்மல் ஓங்கிட்ட இருந்து வருது. ஆமா. இன்னொரு தும்மல் எங்க இருந்து வருது? இன்னொரு தும்மல் தான் இது. டேய் அது ஏற்கனவே குழப்பம். மேற்கொண்டு நீ என்ன குழப்பாத. ஐயோ என்னை ரொம்ப குழப்பறாரே. என்ன ஏமாத்த முடியாதா? என்ன பண்ண? தள்ளுறானா? மனுஷனை நிம்மதியா படுக்க விட மாட்டேன்றானே. அவ்வா ஆண்டவா. பாலே அப்பா நான் பாய் எடுக்கும்போது அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சே. பொண்ணா? நீங்க எப்படி இருக்க முடியும்? நம்ம வீட்டுல யாரும் வர முடியுமா? என்ன பேசி நீங்க? அதான பார்த்தேன். அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு பாலே. எங்க உட்காந்துருந்துச்சு பாருங்க. எப்படி தர என்ன நீங்க பிரம்மபுரமா பேசிட்டு இருக்கீங்க? ஆனா நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பாத்துக்க முடியாது. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஏமா இங்க பாருமா அப்பா வந்திருந்து பொண்ணு அலையறாரு. என்னங்க? அது ஒண்ணும் இல்ல மிளகா நெடி. நீ வேற ஏன்டா? சார் போஸ்ட். மா போஸ்ட். என்ன யாரையுமே காணும்? யாராவது இருந்தா லெட்டர் கொடுத்து ஒரு 50 ரூபாய் கடை வாங்கலான்னு பார்த்தா உள்ள யாருமே இல்லையா? யோ இது பிச்சைக்கார மரம். சாரி அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன். சார் மீன் மீனா? மீனான்னு கேட்டேன். மீன் பார்த்து வெட்டி குழம்பு வைக்க போறாங்க. வெட்டி குழம்பு வைக்க போறாங்களான்னு கேட்டேன். ஆமா மத்தியானம் சாப்பிட வந்திருக்க. ஆமா எனக்கு ஏதாவது போஸ்ட் வந்திருக்கா? வரலையே. சரி நான் வரேன். ஒரு 50 ரூபா விடு. போஸ்ட் வந்துச்சான் கிடதுக்கா? கடனாத்தான். கடனா? தரேன். இந்தாங்க வர்றேன். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவா? என்ன உனக்கு கோவில 4 நாள் காலி பண்ணிட்ட. சின்ன பசங்க சாப்பிடட்டும். அதுதானே கேட்டேன். நீ சின்ன பையலா? நான் கொடுக்குறேன். நீ தின்றுவ. இந்தா ஏற்கனவே விழுத்தாங்க. அது வள்ளிமலை கோயில ஒரு கல்யாணம். நானும் சவத்தக்கன்னு போயிருந்தோமா, நிறைய தேங்காய் கொடுத்தாங்க. அதைத்தான் உங்களுக்கு கொடுத்தேன். அண்ணே எங்களுக்கு தேங்காய் கொடுக்கறது இருக்கட்டும்ண்ணே. எப்பண்ணே எங்களுக்கு கல்யாணம் சாப்பாடு போட போறீங்க? போட்டுறேன். ஏன் கஞ்சி கலையிற? அதாவது கலையிற சீக்கிரம் போட்டுருக்க. என்ன சீக்கிரம் போட்டுங்க? நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு வரணுமா? அவங்க எப்ப வந்து எப்பண்ணே கட்டுறது? லபக்குன்னு ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டுவீங்களா? பையன் துடிக்கிறான்ப்பா, சீக்கிரம் கட்டிடு. நீ ஏன் படுத்திருக்கிற? அண்ணிய பார்க்கணும்ல. ஓஹோ
சரி கட்டிடுறேன். பொண்ணியாண்ணே எங்க இருக்காங்க? சொல்றேன், ஒண்ணும் யோசிக்காதீங்க. ஒரு வகையில பார்க்க போனா மாப்பிள்ளை உங்களுக்கு தூரத்து சொந்தம். அதனால ஒத்த காலம் நிக்கிறாரு உங்கள்ட்ட சம்மந்தம் பண்ணணும்னு. இத பாருங்க, எனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் தான். ஆனா மாப்பிள்ளை பையனை பத்தி தெரியாம எப்படிங்க? சொல்லுங்க தம்பி. அதாவதுங்க, எனக்கு எங்க ஊர்ல 4-5 பிராந்தி கடை இருக்குது. அதுல இருந்து ஒரு சொட்டு கூட குடிச்சது இல்லைங்க. 4-5 பொட்டி கடை வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு பீடி சிகரெட் கூட எடுத்து இது வரைக்கும் குடிச்சது கிடையாதுங்க. அவ்வளவு ஏங்க, எங்க கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில 150 பொண்ணுங்களுக்கு மேல வேலை செய்றாங்க. அவ்வளவு அழகழகான பொண்ணுங்க. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏறெடுத்து பார்த்தது இல்லைங்க. அதை விடுங்க, எங்க வீடு நிறைய பீரோ நிறைய பணம் நகை நட்டு, நான் அதுங்க தொட்டது கூட இல்லைங்க. அப்புறம் எதுக்கு என் பொண்ணை கட்டிட்டு போய் பீரோல வச்சு பூட்டி வைக்கிறக்கா? ஏயா, இவர்கிட்ட எல்லாமே இருக்குதா, ஆனா தொட மாட்டாராம். மரியாதையா வெளியே போயிருங்க, இல்லன்னு கொஞ்ச நேரத்துல காப்பி தர மாட்டேன், கட்டாயம் கொடுத்து நீ கவலைப்படாதமா, உனக்கு சூப்பர் மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். அப்ப அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். வெளியே போறல, அந்த கொடை எடுத்துட்டு போ. வெயில் ஒண்ணு வெளியே ஜாஸ்தி கிடையாது, பரவாயில்ல சும்மா போறேன். ஏய், நீ கருத்து போயிடுன்னு சொல்லி நான் கொடை எடுத்து போக சொல்லடா. அதுல 2 கம்பி போயிருக்கு, போய் போட்டா. அடியே, அந்த கொடை எடுத்து போய் அவன்ட்ட. நான் வேலைக்கு போகாததுனால என்ன பார்த்தா உங்களுக்கு கொடைக்கம்பி ரிப்பேர் பண்ற மாதிரி தெரியுதுல்ல? என்னங்க? அவன்கிட்ட கூட கம்பி நிறைய போயிருக்கு போட்டுருக்கு, காசு கொடுங்க. நேத்து கொடுத்தது என்னாச்சு? சித்திக்கு கொடுத்தேன். இல்ல சித்திக்கு கறிக்கடை பாயிட்ட கொடுத்தேன்னு சொல்ல வந்தேன். என்ன போஸ்ட்மேன் வர்றாரு? ஆமா சார். பலு தம்பி, கவர்மெண்ட்ல லெட்டர் வந்திருக்கு. இது நிச்சயமா அப்பாயின்மெண்ட் ஆர்டரா தான் இருக்கும். ஒரு கையெழுத்து போட்டு வாங்கி பிரிச்சு படி. பேனா கொடுங்க. இங்க பேப்பர் பேனா கொடுத்துருக்கேன். ஏய், பேனா எந்துப்பா? அல்பம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். அப்பா எனக்கு வேலை வந்துச்சு. அம்மா எனக்கு வேலை வந்துச்சு. கைய கொடு, நீ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிட்ட. இந்தாங்க வச்சுக்கங்க. இது நான் இதெல்லாம் எப்பவுமே வாங்குறது இல்லையே, கடன் வாங்குவேன் கொடுப்பேன். உங்ககிட்ட வாங்கியிருக்கேன் கண்டிப்பா. நீங்க போயிட்டு தம்பி அடரே போஸ்ட்மேன் சாரா, என்ன விஷயம்? இந்த மணி ஆடுறா? அன்னைக்கு ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கிறது இல்ல? ஆமா. அதை இப்ப திருப்பி கொடுக்குறேன். அப்படியா? மறந்தே போச்சு. நீ மறக்கலாம், கடன் வாங்கி நான் மறக்க முடியுமா? வெறிக்கிட்டு அப்படித்தான் இருக்கிறேன். நான் வரேன். தம்பி என்ன இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு 100 ரூபாய் கடன் கொடுங்க. எதுக்கு இதை கொடுக்கணும்? அதுக்கு மேற்கொண்டு 50 ரூபாய் தாங்க கேட்டுக்கலாம்ல? எப்பவும் என்கிட்ட ஒரு பாலிசி உண்டு. பழைய கடனை திருப்பி கொடுத்துட்டு தான் ஃப்ரெஷ்ஷா புதுசா கேட்பேன். வெறிக்கிட்டு வைக்கிற அப்படித்தான் இருக்கிறேன். என்கிட்ட ஒரு பாலிசி இருக்கு. என்ன? வாங்கின இடத்துல கடன் கொடுக்கறது இல்ல. ஐயோ, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப பணம் கொடுக்க மாட்டீங்களா? நான் சொன்னதான், கொடுக்கவே மாட்டேன். உங்ககிட்ட பணம் வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்ன எச்சரிக்கையா? என்ன குல்ஃபியா வைக்கிறேன்? கிண்டலா? பணம் கொடுக்கவே மாட்டேன். நாமும் தப்பு தான் பண்ணிட்டோம். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட கூடாது. மக்கு கொடுத்துட்டு ஏன் யோசிக்கணும்? எப்படி தொலைச்சிருவேன். போக மாட்டேன். வாங்க, இத முன்னாடியே கொடுத்துருந்தா. வாங்க வந்து கொடுங்க. வாங்காம போக மாட்டேன். என்ன வாங்குறீங்க? யோசிக்காம கொடுத்துருங்க. நீ பண்ண காரியத்துக்கு கொடுக்க முடியுமா? ஏயா ஒண்ணு
சிரிக்காதயா. இந்தா நீ கடை 100 ரூபாய். இந்த இடத்துல வாங்க மாட்டேன். இதுவும் என் பால் இது. ஏண்டா ஆ, ஆ. சாப்பாடு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடாம என்னமோ கையில ரேகையை பாத்துட்டு இருக்க. இல்ல இல்ல, இது இனிமே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிடு. ஆ, கை கழுவுறதா? பின்ன கை கழுவாம இருந்தா எப்படி சாப்பிடுவ? கை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் கை கழுவ மாட்டேன். ஏன் கை நினைக்கவே மாட்டேன். அப்புறம் எப்படிடா சாப்பிடுவ? நீ ஊட்டி விடு. நான் ஊட்டி விடவா? அதாவது இன்னைக்கு ஒரு கவட்டவார் ஜோசியரை பார்த்தேன். ஜாதகத்துல திசை மாறுது, கையை நினைக்கவே படான்ட்டாரு. நீ ஊட்டி விடுமா. என்னமோ கவட்ட ஜோசியம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ சொல்றது. ஒண்ணும் புரியக்கூடாது, எனக்கு மட்டும் தான் புரியும். நீ ஊட்டி விடு. நல்ல புள்ளப்பா. டேய், ஆ, 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 ஆ. என்னம்மா கண்ணாடியில கண்ணத்தை காமிச்சு அப்படி என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க தொடாது தொடாது, அவர் விரல் இருக்கு. அவரா? யாருமா அந்த அவரு? அட சும்மா வெக்கப்படாம சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? அந்த பாலு தானே? என் கன்னத்துல பட்ட கையில தான் என் வாழ்க்கை அடங்கி இருக்குன்னு என் மனசுல பட்டுடுச்சு. அப்படி போடுங்க. அதான் நான் பார்த்தேன். சாதாரண பால்ல பழம் தான் நழுவி விழுகும். இங்க என்னடானா பால்ல மீனெல்லாம் நழுவி விழுந்திருக்கு. இந்த நகல் தானே வளருது. எல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோங்க. மாங்காய் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? எத்தனை மாங்காடி தின்ன? 4 மாங்காய். 4 மாங்காவா? திருடி தின்னுப்ட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நீங்களே வாங்கண்ணே, வந்து நியாயத்தை கேளுங்க. ஏமா, இவங்க தோட்டத்துல மாங்காய் தின்னீங்களா? இல்லையே. இல்லீங்கண்ணே, போய் சொல்றாங்கண்ணே. எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தூக்கி விட்டு இவ்வளவு மாங்காய் பறிச்சாங்கண்ணே. எனக்கு ஒண்ணு கூட தெரியலண்ணே. இவங்க பறிச்சு தின்னதுல தோட்டமே காலி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, ஒழுங்கா மரியாதையா உண்மையா சொல்லிருங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் தெரியுமில்ல, வந்தாரு உங்க எல்லாரையும் மரத்தை தலைகளை கட்டி தொங்க விட்டுருவாரு. இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. யாரு போய் சொல்றாங்க? நீ சும்மாரு. இவனுக்கு இப்படி கூட சொல்ல மாட்டாளுங்க. எங்கேயும் போறோம் பாத்துக்க. நான் போய் தலைவரை கூட்டி வந்துடுறேன், ஜாக்கிரதை. என் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பாக்குறீங்களா என் பலத்தை? பாக்குறீங்களா? பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பக்குவமா கேட்டேன், திமிரா பேசுதுங்க. தலைவர் நீங்க கடை சரியா வருது. கேளுங்க தலைவர், கேளுங்க. செட்டியார் வீட்டு தோட்டத்துல மாங்காய் பறிச்சு தின்னீங்களா? ஆமா. அடிப்பாவி. அப்ப 500 ரூபாய் அபராதம் கேட்டுங்க. 500 ரூபாய் தானே? இவருதான் பறிச்சு கொடுத்தாரு. இவர்கிட்டயே கேளுங்க. நான் பறிச்சு கொடுத்தானா? என்ன விளையாடுறியா? நியாயங்க வந்தா எம்மேல அநியாயமா படி போடுறியா? ஏய், நீங்களே சொல்லுங்கடி. இவர்தான் பறிச்சு கொடுத்தாரு. இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. ஐயா பொய் சொல்லுதுங்க. பாலு, பொம்பளை பிள்ளைங்க பொய் சொல்லாது. இப்ப நீ 500 ரூபாய் பணம் கட்டுறியா? இல்லன்னா பஞ்சாயத்தை கூட்டட்டுமா? ஐயோ, பஞ்சாயத்துல கூட்ட வேணா, நானே காசு கொடுத்துறேன். நாங்க வரோம். தேவையாது. நல்ல பஞ்சாயத்து தலைவர். ஓடி போ. 1 2 3 4 5 இந்த 500 ரூபாய். ஏண்டா அழகு, 5 நிமிஷத்துல 500 ரூபாய் போச்சு. எனக்கு தேவையா? நான் என்ன பண்ணுவேன்? யாரையும் பேச விடாம தான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள செம்மறி ஆட்டு கூட்ட மாதிரி அவ பக்கம் சாஞ்சிட்டாங்களே. அவளுக்கு சும்மா வரப்படாது, ஒரு வழி பண்ணுவான். வாங்கடா. ஏய், என்ன நீ கொடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு புறவிட உனக்கு. டேய், உன் கடை டீ வேணா, பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. வேணாம், உனக்கு இந்த கடை டீயே போ. என்னாச்சு? ஏப்பா, ஏதோ ஒரு வண்டி வருதே. யாரு? வண்டி நிறுத்து. டீ கடைக்காரரே, ஒரு டீ போடுங்க. தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? நான் வள்ளிமலை கோயில்ல தான் இருப்பேன். அங்க 1 மணி நேரம் இருப்பேன். அம்மா, டீ தாங்க வேணுமா லைட்டா வேணுமா? அதான் 1 மணி நேரம் இருப்பேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா, வசதியான இடத்துல பிறந்த பொண்ணு அதான் சம்மந்தமா பேசிட்டு இருக்குது. அதான் என்ன சொல்றேன்? டீ போட. ஏமா, டீ லைட்டா வேணுமா தாங்க வேணுமா? உன் டீ வேணும், ஒண்ணு வேணும். வண்டி அடியா. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. தெரியல. என்ன அந்த பொண்ணு கோயிலுக்கு ஒண்ணு தான் வர சொல்லிட்டு போகுது. அப்படியா? டேய், இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது. யார் அடிக்கிறது? சரி சரி, மழுப்பாம சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. நீ வேறடா, எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வண்டியா நிறைய வேலை இருக்கு. ஆமா, உன் வேலை வண்டியில தான் இருக்கு. இந்த டீ சாப்பிடு. 2 டீ இவனுக்கே கொடுங்க. உன் டீயை ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன், இது கொடுக்குறேன். என்ன டீ கடைக்காரரா? சௌக்கியமா? இருக்கிறேம்மா. ஒரு டீ போடுங்க. போட டீ இருக்கு, சாப்பிடுங்க. போட்ட டீ எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு புதுசா தான் வேணும். இத பாருங்க, நான் குளத்தாங்கரையில இருக்கிற மாந்தோப்புக்கு போறேன். 1.5 மணி நேரம் இருப்பேன். புரிஞ்சு
முடிஞ்சுதா 1.5 மணி நேரம். அப்ப நான் வரட்டுமா? டீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். டீ எனக்கு வேண்டாம். நான் வரட்டுமா? வர்றேன். தம்பி என்ன சொல்லிட்டு போகுதுன்னு புரியுதா? உனக்கு புரியுதா? புரியலையே. வேலையை பாடுறா. என்னங்கப்பா இது? ஏன் நில்லு, எங்கடி போற? என்னடா இது, ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கட்டின பொண்டாட்டி என்னிட்ட சொல்லாம போற. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பா குண்டா இருக்கிறீங்களே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ ஒல்லியா அழகா இருக்கியே. என்ன பண்ண? சிரிச்சேன். சிரிச்சியா? ஆ. நான் எவனோ வெடிகுண்டு வச்சுதான் நினைச்சேன். உன்னை அடிக்கடி சந்திக்கணும். எங்க மீட் பண்ணலாம்? டீ கடை ஓகேயா? பப்ளிக் பிளேஸ். நம்ம காதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்க அப்பா வைத்தியர் தானே. உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து படுத்துக்குங்க. அதுக்கு மருந்து வச்சு கொள்றதுக்கா? அப்படி இல்லங்க, எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சந்திக்கலாம்ல. குட் கேர்ள். மாதவன், மாதவன், நீ ஊருக்கு புதுசா? நீங்க தான் மாதவனா? ஊருக்கு புதுசுதான் சார். இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லெட்டர். ஏன் நிக்கிற? உன்னை ஏன் நிக்கிறேன்னு தான் கேட்டேன், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கல. ஒரு 50 ரூபாய் கைமாத்தா வேணும். ஒரு நாளைக்கு நான் செலவு பண்றதே 5 ரூபாய். பாத்தியா கணக்கு? இது வரைக்கும் 4 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். கணக்கு எழுதி வச்சிருக்கேன். என்கிட்ட போய் 50 ரூபாய் கேட்கிறேன். என்ன நீ சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்களும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்க எட்டனா கூட செலவு பண்ணுங்க, அதை பத்தி நான் ஒண்ணு கேட்கல. உங்களை நான் 50 ரூபாய் செலவு பண்ண சொல்லல. எனக்கு 50 ரூபாய் கேட்டேன், அதுவும் கைமாத்தா. கடன் கொடுக்கறதும் தப்பு, கடன் கேட்கறதும் தப்பு. கடன் அன்பை முறிக்கும். நான் உங்களை புத்திமதி கேட்கல. மாதவன், கடன் கேட்டேன், முடிஞ்சா கொடுங்க. அதை விட்டு டீ கடையில் எழுதிருக்கிறபடி கடன் அன்பை முறிக்கணும் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி மிலிட்டரி எல்லாம் போட்டு மீது எல்லாம் வச்சு. சார், உங்க பேருக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வந்திருக்கு. கையெழுத்து போட்டு வாங்கிங்க. பேனா இருக்கா? வச்சுக்கிறது இல்ல. ஏன்? என்ன வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கறது இல்ல. ஒரு நாளைக்கு 500 போஸ்ட் கொடுக்குறேன். 500 பேரை வாங்க முடியுமா? கட்டுப்படி ஆகுமா? பேனா முடிய கையில வச்சுக்கிட்டு பேனா மாத்திரம் கொடுக்கணும். அப்படியும் பண்ணி பார்த்தேனே. இப்ப வீட்டுல மூடி நிறைய இருக்கு. இப்படித்தான் லடாக் எல்ல பகுதியில தினேஷ் பாபுன்னு ஒருத்தன். அவர் அடிச்சு பேசுவாரா? இந்த உள்ளதான வேணாங்கிறது. என் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், என் கூட வேலை செஞ்சவன். ஒன்ன மாதிரியே சிரிக்க சிரிக்க பேசுவான். என்ன ஒரு வித்தியாசம், அவன் முகத்துல தாடி இருக்கும், உன் முகத்துல அது இல்ல. எனக்கும் இருந்தது, ஆனா நான் ஷேவ் பண்ணிட்டேன். பேனா எடுத்துட்டு சும்மா சும்மா போகல. போஸ்ட்மேன். மீனா, நீனா இங்க என்ன பண்ற? மீனா, நீ எங்க? இங்க அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நான் இங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். முதல்ல இந்த லெட்டர் போய் பாரு கிட்ட பத்திரமா சேர்த்துருங்க. ஓ, அந்த பிரச்சனையா? 50 ரூபாய் இது எதுக்கு? உங்களுக்கு தான். இந்த லெட்டர் எங்க போய் சேரணுமோ அங்க பத்திரமா போய் சேர்ந்துரும். உங்க பெரியப்பா கேட்டா நான் பேனா வாங்க போயிருக்கேன்னு சொல்லு. ஏன்டா இப்ப நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்க? அது என்னப்பா, இந்த வைத்தியம் ஒரு லேகியம் கொடுத்தான். அதை சாப்பிட்டதுல இருந்து எலும்ப பார்த்தா கடி சொல்லுது, வாசல்ல படுக்க தோணுது, தந்தி கம்பத்தை பார்த்தா லேயம் சாப்பிட்டானா தந்தி கம்பனுக்கிட்டு. நான் இருக்கிற வேதனை நீ வேற. நீ ஏன் வருத்தப்படுற? மீனா எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும். எங்கேயாவது சுத்தி மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிடுறேன். எங்கேயும் சுத்தம் வேணா, மோப்பம் பிடிக்க வேணா, எல்லாத்தையும் நான் பிடிச்சு வந்துட்டேன். என்ன போஸ்ட்மேன் சார், ஆளே கலந்த பக்கம் என்ன பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலன்ற வருத்தம் இருந்தாலும் அங்க போறது ஒரு வகையில் நல்லதா போச்சு. ஏன்? புது ஆளுங்க புது இடத்தோட ஒரு பழைய ஆளையும் பார்த்தேன். யாரு? வால் மீனாவை தான். மீனாவையா? நெசமா சொல்றீங்க? நம்பிக்கை இல்லையா? மீனாவே தன் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துருக்கு. ஏயா மீனாவை பார்த்தோம்னு சொல்றேன், ஏன் லெட்டர் வாங்கிட்டு வர? கவ்வி தூக்கிட்டு வர வேண்டியதானே? கவ்வி தூக்கிட்டு வரதுக்கு நான் நாயா? அப்ப நானாயா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. சும்மா
சார் இல்லைங்க, யார் சார் நீங்க? ओ साहब, मैं हरियाणा से आ रहा हूँ। इधर मिल्टी मैन माधवन साहब अंदर है। என்னடா சொல்றாரு? புரியலையே. आपको हिंदी नहीं मालूम? தள்ளுப்பா. யார் நீங்க? हाँ माधवन साहब, कैसे है? நீங்க मुझे मालूम नहीं। அஹ், लड़ाक कंटोनमेंट। हाँ दिनेश बाबू। ஓ தினேஷ் பாபு. नहीं नहीं, हाँ। वो दिनेश बाबू, यम दिनेश बाबू। ஆமா, நீங்க எப்படி இந்த பக்கம் வந்தீங்க? அது மதுரை மீனாட்சி டெம்பிள் பார்க்க வந்துச்சு. ஆ. நீங்க இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டுச்சு. அதான் பார்த்துட்டு வெரி குட், பேசிட்டு வெரி குட். வாங்க உள்ள போய் பேசலாம். இங்க வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிருச்சு. மீனாட்சி அம்மன் கோயில தரிசனம் நல்லபடியா கிடைச்சதா? நல்லா கிடைச்சது. கூட்டம் ஜாஸ்தி இருந்திருக்குமே. கோயிலே கூட்டம் கம்மி, ஆனா வெளியில ஜாஸ்தி. வெளியே வா. பிச்சைக்காரர்கள் நிறையான்னு சொன்னேன். அம்மா அம்மா. அரே சாப், நிமிலுக்கு கல்யாணம் இல்லே, பிரம்மச்சாரின்னு சொல்லுச்சு. எல்லாமே டூ. படா சைஸ்ல ஏக் லடிக்கு இருக்குன்னு சொல்ல சாப். யூ ஆர் மிஸ்டேக்கன். இது என் தம்பி பொண்ணு, பேரு மீனா. மீனா, இவர் பேர் தினேஷ் பாபு. லடாக்ல என் கூட வேலை செஞ்சவரு. வாட்ட சட்டமா 4 வயசானது தெரிஞ்சா பாத்தியா? நமஸ்தே. அம்மா இப்ப என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? எனக்கு காபி டீ வேணாம், பாலு தான் பிடிக்கும். பாபு, பாலு இல்ல, பால் பால். பால் பால் தூது மில்க். என்னமா அப்படி மலைச்சு போய் பாக்குற? லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவ்வளவுதான். நீ போய் பால் கொண்டா. கொஞ்சம் இரு. மத்தியானம் என்ன வேணும்னு இப்பவே சொல்லிடுங்க. ஸ்பெஷல் ஐட்டம் சிக்கனா மட்டனா? மீன் தான் பிடிக்கும். மீனா? ஆமா மீனா தான் பிடிக்கும். நகை நகை ஃபிஷ் தான் பிடிக்கும் சொன்னேன். அதே குறும்பு. நீ போமா, வேலைக்காரன் விட்டு மீன் வேற சொல்லிட்டு நீ போய் பால் கொண்டா. அப்புறம் பாபு, கல்யாணம் காட்சி புள்ள குட்டி ஏதாவது? இன்னும் கல்யாணம் ஆகலே, பொண்ணு பார்க்கத்தான் இங்க வந்திருக்கு. இங்கேயா? அதான் தமிழ்நாட்டிலே. ஓ, லேட் மேரேஜ் போல இருக்கு. பொண்ணு எங்க இருக்கா? என்னுடைய பொண்டாட்டி இங்கேதான் பிறந்திருக்கா. என்ன அவ கட்டிக்கத்தான் நானும் இங்கே வந்திருக்கேன். என்னுடைய பொண்டாட்டி. சொல்ல வேண்டிய விஷயத்தை பாட்டுல அருமையா சொல்லிட்டீங்க பாபு. புரிஞ்சிருச்சா? குடுமா. என்ன பாபு? பால் சுடுது. ஏமா, பால் ஆத்தி குடுக்கலாம்ல? பெரியப்பா, உங்களுக்கு சுடு தண்ணி போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சும்மா வளவள பேசிட்டு இருக்கீங்களே, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. பாபு நீங்க? இத குடிக்கணும்ல. நான் குடிச்சுக்கிறேன், நீ குடிச்சிட்டு வாங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வந்தேன். ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா வாங்க சாப். மீனா, 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 முதல்ல நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போயாகணும். வா போலாம். கொஞ்சம் இரு. பாத்ரூம்ல உங்க பெரியப்பா இருக்காரு, அவரை உள்ளே வச்சு புட்டு வந்துடுறேன். இங்க இரு. வாங்க. அன்ன போஸ்ட் வாங்க வந்தீங்களா? ஆமாம். அது எப்படிங்க முடியும்? தம்பி பாலு உங்களை எடுத்து வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சே. என்ன சன்னாயிட்டீங்க? உங்களை எதிர்த்து நிக்கிறது மட்டுமல்ல, ஜெயிக்க போறதா அவர்தான். இனிமே உங்க தர்பார்லாம் எடுபடாது ராமசாமி. நீங்க வாங்க போலாம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுற நாமஞ்சாமி. அப்போ டெண்டர் எனக்கு கிடைக்காத? கிடைக்கும். எப்படி? இப்படி. ஐயோ, தம்பி பாலு வாழ்க. தெரியாம கால் பட்டுச்சுடா. அப்படியா? அப்ப அண்ணன் ராமசாமி வாழ்க. வாய்க்குள்ள ஏகப்பட்ட திருப்பங்கள் வச்சிருக்கிற.